வணக்கம். இன்னைக்கு 2 துயர சம்பவங்கள் நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில உள்ள ஜெஸ்ரில்னு ஒரு பப்ளிக் ஸ்கூல், அதாவது சிபிஎஸ்இ ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற ஒரு பையன், இன்னைக்கு மர்மமான முறையில அவன் இறந்து போயிருக்கான். 2வது சம்பவம் என்னன்னு தெரியும். அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு சாதாரண கோயில்ல ஒர்க் பண்ற ஒரு செக்யூரிட்டி. அவர ஏதோ நகை திருட்டு கேஸ்ன்னு சொல்லி போலீஸ் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய், அதாவது அடிச்சிருக்காங்க. நீ குற்றம் செஞ்சிருக்கன்னு சொல்லி அடிச்சிருக்காங்களா? இல்லன்னா, நீ இந்த குற்றத்த ஒத்துக்கணுங்கிறதுக்காக இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களான்னு தெரியல. அடிச்ச அடில இறந்து போயிட்டாரு. முதல் விஷயத்த நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கூல் பையன். அதாவது நார்மலா ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். நார்மலா ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் பார்த்தா அவன் பஸ்ல வரல. ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, ஏதோ காரோ, வேனோ அரேஞ்ச் பண்ணி அந்த பையன தனியா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற யாரோ ஒரு நார்மலான ஒரு பணியாளர், அவர் மூலமா ஃபோன் பண்ணி, "உங்க பையனுக்கு இப்படி ஃபிக்ஸ் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துருக்காங்க. ஃபிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மூக்குல அங்க அங்கன்லாம் அடிபட்டிருக்கு. அடிபட்டது ஸ்கூல்ல இருந்து இன்ன வரைக்கும் சரியான விளக்கத்த இன்ன வரைக்கும் குடுக்கல. சிபிஎஸ்இ ஸ்கூலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண ஸ்கூலுக்குள்ள ஃபீஸ் மாரி இருக்காது. ஒரு காலேஜ் படிக்கிற ஃபீஸ் மாரி இருக்கும். தான் பெற்றோர் ஆசைப்பட்டு, நம்ம பையன் கொஞ்சம் பெருசா ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில உள்ளவங்க தான். பையன் சிபிஎஸ்இல படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. தப்பு கிடையாது. இப்போ இவ்வளோ ஃபீஸ் கட்டி ஒரு பிள்ளைய படிக்க வைப்போம். ஆனா பார்த்தா அந்த ஸ்கூல்ல சரியான ஒரு பாதுகாப்பு இல்ல. அப்ப என்ன நடந்திருக்கு? ஸ்கூல்ல எதுவும் சம்பவம் ஆயிருக்கா? இல்லன்னா டீச்சர் எதுவும் இந்த பையன புடிச்சு அடிச்சுட்டாங்களா? என்னங்கிறது இன்ன வரைக்கும் ஸ்கூல்ல உள்ளவங்க விளக்கவே இல்ல. ஸ்கூல்ல பூட்டு போட்டே போயிட்டாங்க. வீடியோல காட்டுறாங்க அந்த நியூஸ் வீடியோல. அப்போ என்ன நடந்திருக்கு? இந்த 2 விஷயமே இந்த அளவுக்கு பெருசா வைரல் ஆனனால தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது ஒரு வேளை தெரியல அப்டின்னா, பணத்த குடுத்து ஈஸியா மறைச்சிருப்பானுங்க. இது வழக்கம் போல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸ்கூல் பையனுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வெளில தெரியல. அவங்களும் போராட்டம் பண்றாங்க. ஆனா ஸ்கூல்ல இருந்து ஒரு ரிப்ளேயும் வராதனால, இந்த ஸ்கூல்ல இருந்து தான் எதுவும் தப்பா எதுவும் நடந்திருக்குமோ? அப்படின்னு சொல்லி இப்ப பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீஸ் கட்டி ஒரு பையன வந்து ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கூல் தான் முழு பொறுப்பு. அவங்க தான் அதுக்கான செக்யூரிட்டி குடுக்கணும். முக்கியமா டீச்சர்ஸ் என்னதான் வந்து அவங்க வீட்ல உள்ள கடுப்பு, ஹஸ்பண்ட் கடுப்பு இது எல்லாத்தையுமே வந்து பசங்கள்ட்ட காட்டக்கூடாது. எங்க காலத்துலலாம் அது நெறைய நடக்குதுன்னா, இந்த காலத்துலயும் அது நடக்குது. ஒரு வார்த்தையாலயோ, இல்லன்னா கையால அடிச்சோ, இந்த மாதிரி ஒருத்தன தேவையில்லாம ஹர்ட் பண்ணக்கூடாது. இது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நானா சொல்றேன். இந்த மாரிலாம் ஸ்கூல்ல நடக்குது. அத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா, பசங்க ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறாங்க. அதுவும் ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபலோ, இல்ல யாருமே இதுக்கான விளக்கம் குடுக்கலன்னா, அப்ப அந்த பையனுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு? அதனால தயவு செஞ்சு கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் என்னங்கிறத கொஞ்சம் எடுங்க. இதுக்கான விசாரணை என்னங்கிறத சீக்கிரமா நடத்துங்க. இந்த ஸ்கூல் இதுக்கான பதில் என்னங்கிறது இன்ன வரைக்கும் குடுக்கல. அதனால குறைஞ்சபட்ச தண்டனை குடுக்காம, கொஞ்சம் அதிகபட்ச தண்டனைய குடுங்க தயவு செஞ்சு. வாழ்க்கைனா என்னன்னே அறியாத ஒரு 2ண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் இன்னைக்கு இறந்து போயிருக்கான். நம்மள மாதிரி சாதாரணமா பையன் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டா படிக்க வைப்போம். சிபிஎஸ்இல படிக்க வைப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டு, தாண்டி அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் குடுத்து, இப்படி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டா, அங்கேயும் சரியான பாதுகாப்பு இல்ல. என்னமோ சொல்லுவாங்க, இந்த பிரைவேட் ஸ்கூல் தான் பெரிய ஸ்ட்ரக்சர். சிபிஎஸ்இ அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவாங்க. என்னாச்சு இப்போ? மூஞ்சி முகரெல்லாம் இப்படி ரத்தம் இருக்குதுன்னா, அப்படி என்ன கதை? இன்னும் சரியான விசாரணை நடக்கல. இந்த பையனுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வெளிய வரல. உண்மையிலேயே அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்ம ஊர் காவல்துறை தயவு செஞ்சு உண்மைய வெளிய கொண்டு வாங்க. 2வது விஷயம் என்னங்கிறது தெரியும். அஜித் குமார். இன்னைக்கு எல்லாருமே மேக்ஸிமம் நெறைய பேர் பேசிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய யூடியூபர்ஸ் பேசிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான். ரொம்ப பேச வேண்டாம். சின்னதா ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ அதே அஜித் குமார் ஒரு பெரிய தொழிலதிபரோட மகன், இல்லன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேனோட மகன். அ மொத்தத்துல அதிக காசு உள்ள பார்ட்டி அப்புட்ன்னா, அந்த பையன இதே மாரி அடிச்சு, இப்படி டார்ச்சர் பண்ணியிருப்பீங்களா? போலீஸ்காரங்க உங்கள தான் கேட்கிறேன். அந்த மாரி ஒரு பணக்கார டீம் இந்த மாரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன விட்டு வெளிய வரும்போதோ, இல்லன்னா கோர்ட்டுக்கு போம்போதோ, இல்லன்னா நியூஸ்காரங்கள்ட்ட காட்டும்போதோ, அவங்க மேல ஒரு காக்கா கூட படாத அளவுக்கு அவ்வளோ பாதுகாப்பா கொண்டு போற நீங்க, ஒரு சாதாரண பையன் ஒண்ணு வீடியோ பார்த்தேன். அப்படி அடிச்சிருக்காங்க அந்த பையன போட்டு. என்ன ஒரு மோசமான பிஹேவியர் இது. காவல்துறை ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே மாசத்துக்கு ஒரு தடவ மனநல மருத்துவர வச்சு, அவங்க உண்மையிலேயே மென்டலி ஸ்டேபிள்டா இருக்கிறாங்களா? அப்படிங்கிறத கொஞ்சம் மாசத்துக்கு ஒரு தடவ செக் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒரு சாதாரண பையன வந்து நீங்க ட்ரீட் பண்ற விதமா இருக்கட்டும், ஒரு பணக்கார பையன ட்ரீட் பண்ற விதமா இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய நடிகரோட பையன் ட்ரக் கேஸ்லயோ, இல்லன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்லயோ அவன புடிச்சீங்கன்னா, அவனுக்கு அந்த ராத்திரியே பிரியாணி சாப்பாடு, அவனுக்கு என்னென்ன தேவையோ, அவன ஃபேன்ல உட்கார வச்சு நீங்க அழகு பார்க்கிறது, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். நெறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டுருக்கேன். அதே ஒரு சாதாரண பையன வந்துட்டு ஒரு புலுத்து போன கக்கூஸ் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, அவன போட்டு நீங்க வெளுக்கிறதும், இந்த மாரி இந்த வீடியோல இப்ப பார்த்தீங்களே, இந்த மாரி தான்.
இந்த மாரி நெறைய இப்பவும் நடந்து தான் இருக்குது. சாதாரண பையனுக்கு ஒரு விதமான சட்டமும், பணக்காரனுக்கு ஒரு விதமான சட்டமும், இன்னமும் நெறைய காவல் நிலையத்துல இந்த மாரி கேவலமான செயல்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான நபரை இழந்திருக்காங்க. வீட்டுக்கு உழைச்சு காசு குடுக்குற ஒரு பையன். இப்ப அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போது? போலீஸ் பை த பீப்பிள், ஃபார் த பீப்பிள். எங்களுக்காக நீங்க இருக்கணும். ஆனா பார்த்துட்டீங்கன்னா, எங்களயே நீங்க அடிச்சு இப்படி 2 குடும்ப மக்களுமே சட்டத்த நம்பி தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கான ஒரு நியாயமான சட்டத்த குடுங்க. உண்மைய வெளிய கொண்டு வாங்க தயவு செஞ்சு. என்ன நடந்துச்சுங்கிறது உண்மைய தயவு செஞ்சு வெளிய கொண்டு வாங்க. அதுதான் அந்த குடும்பத்துக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது. அவ்வளோதான் பண்ண முடியும். கொன்னு போட்ட உயிர நம்மளால கொண்டு வர முடியாது. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்திலயாவது உண்மைய வெளிய கொண்டு வாங்க. நியாயமான தீர்ப்பு கிடைக்கும்னு நம்புவோம்.